ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏறக்குறைய இந்த சபைக்கு வந்து இது வந்து 1 மாசம் ஆச்சு. ஆமென். கர்த்தர் நல்லவர். 1 வருஷம் 1 மாசம். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த தேவ ஜனமே, ஆதியா புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை வாசி கேட்கலாம். 1ஆம் வசனம். ಆದರೆ ಯಾಕೋಬನು ತನ್ನ ತಂದೆ ಪ್ರವಾಸವಾಗಿದ್ದ ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿಯೇ ವಾಸವಾಗಿ ಯಾಕೋಬನ ಮಕ್ಕಳ ಚರಿತ್ರೆ. ಯೋಸೇಫನು 17 ವರ್ಷದವನಾಗಿ ಇನ್ನು ಹುಡುಗನಾಗಿದ್ದು ತನ್ನ ಅಣ್ಣಂದಿರ ಜೊತೆಯಲ್ಲಿ, ಅಂದರೆ ತನ್ನ ಮಲತಾಯಿಗಳಾದ ಜಿಲ್ಪಾ ಎಂಬುವರ ಮಕ್ಕಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆಡು ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಿದ್ದನು. எத்தனை பேர் அவங்க நல்ல தம்பிங்க? இல்ல, எத்தனை பேர் அண்ணன் தம்பிங்க? 17 பேர். சாரி, யாக்கோபுக்கு யோசேப்புடைய பிள்ளை, யோசேப் அதாவது யாக்கோபுடைய பிள்ளை எவ்வளவு வயசு அவனுக்கு? 17 வயசுல என்ன பண்றான்? மதத்தாயுடைய பிள்ளைகளோட அவன் என்ன பண்றான்? 17 வயசுல ஆடு மேய்க்க போறான். பிள்ளைங்களிலே விசேஷமான ஒரு பிள்ளை யாருன்னாக்கா யோசுவா. எல்லாரும் வீட்டுல நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? பெரிய பிள்ளை நேசிப்பீங்களா, சின்ன பிள்ளை நேசிப்பீங்களா? யாரும் நேசிப்பீங்க. ஆனா வீட்டுல இருக்கிற ஆடு மாடு நாய் எல்லாம் இருந்தா கூட சரி, நீங்க எதை விரும்புவீங்க சொல்லுங்க? சின்ன பிள்ளை தான் விரும்புவீங்க. என்னதான் பெரிய பிள்ளை வந்து உழைச்சி உழைச்சி வீட்டுக்கு மாடா நின்னா கூட சரி, அவனை வந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? கண்டுக்கவே மாட்டீங்க, மதிக்கவே மாட்டீங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அதுவும் தப்பு இல்லை. நீ பெரிய பிள்ளையா பிறந்தது அதுவும் தப்பு இல்லை. யாக்கோபு ஏசா, நீங்க யார் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது. வேதத்தில் எழுதப்பட்டதானே யாக்கோபு ஏசா. இந்த யாக்கோபு ஏசாவுக்கு பசிக்கு என்ன பண்ணா, தன்னுடைய பர்த் ரைட்டை யாக்கோபு தப்பி கொடுத்துட்டு கஞ்சி வாங்கி குடிச்சான். சாப்பாட்டுக்கு தன்னுடைய ரைட்ஸை கொடுத்துட்டான். அதனாலதான் இன்னைக்கு வீட்டுக்கு எல்லா வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடா குட்டிகளை தான் இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நேசிப்பாங்க. இந்த காலை வேலை தேவை நம்ம சுருக்கமாக வேத வார்த்தைக்கு போகலாம். 12ஆம் அதிகாரம் 37:12 வாசிக்கும் போது, ಒಂದಾನೊಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಅವನ ಅಣ್ಣಂದಿರು ತಂದೆಯ ಆಡು ಕುರಿಗಳನ್ನು ಶೆಕೆಮಿನಲ್ಲಿ ಮೇಯಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾಗ ಇಸ್ರಾಯೇಲನು ಯೋಸೇಫನಿಗೆ, ನಿನ್ನ ಅಣ್ಣಂದಿರು ಶೆಕೆಮಿನಲ್ಲಿ ಆಡು ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ, ಅವರ ಬಳಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತೇನೆ, ಬಾ ಎಂದು ಹೇಳಲು ಅವನು, ಇಗೋ ಇದ್ದೇನೆ ಅಂದನು. அப்பா செக்கேம்ல நம்ம பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்கள்லாம் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறதுனால அனுப்பி கொடுக்கும் போது என்ன நடக்குதுனாக்க, நல்லா கேட்டுங்க. யோசேப் அனுப்பி வைக்கிறாரு அண்ணன் தம்பிங்களுக்கு. நம்ம வீட்டு பிள்ளைங்க என்ன பண்ண தெரியுமா? எதனா அவன் சொன்னாக்கா, அவன் சின்ன பிள்ளைங்க எதனா அவன் சொன்னாங்க, நான் செய்ய மாட்டேன், அவன் மட்டும் செய்யணுமோ, நான் ஒண்டிதான் செய்யணுமா, ரொம்ப பாரம் எனக்கே வேலை கொடுக்குறீங்க சொல்றது. அது ஒண்ணுமே செய்யாது. அந்த டைலாக் மட்டும் என்ன வரும்? எப்ப பாரு எனக்கு இந்த வீட்டுல நான் தான் உங்களுக்கு எரிச்ச வயனாக்குறேன்னா நான் தான் செய்யணும். அது என்ன பண்ணும்? கடைக்கு அனுப்புனாக்கா கமிஷன், எங்க போனாலும் ரோல் கால் பண்ணிடும். சொல்றது என்ன தெரியுமா? பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்காம சின்ன வயசுல இருந்து ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு தேவ வார்த்தையில நீ ஊட்டி நீ வளர்க்காம போனா அதோட விளைவு நீ சந்திப்ப. உடனே தாய் என்ன பண்ண தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், இதுக்கெல்லாம் காரணம் அப்ப நீ தான். No, mother should feed the children with the word of God. Amen. Amen சொல்லு. Amen. ஒருவேளை அதை நீ தவறனா, இன்னைக்கு நான் நல்லா சொல்றேன் கேட்டுங்க, பிள்ளைகளுக்கு உபவாசத்தை ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமையா இருக்கு.
கர்த்தர் மனம் இறங்குற ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹalleluya. உன் பிள்ளைகளுக்கு நீ உபவாசம் எடுத்து நீ என்ன பண்ணு? ஜெபி. நானும் உலக பிரகாரமா வாழும்போது அயோக்கியனா ஆண்டவர் அருவருப்பான காரியங்களை செஞ்சு வரும்போது என் தாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உபவாசத்தை ஜெபிப்பாங்க. ஆட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் இல்லை. கர்த்தர் இந்த மகிமையான ஊழியத்தை நிப்பாட்டி இருக்கிறாருனாக்கா பெரிய கிருபை. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். நீங்க இந்த ஊழியங்கள் செய்யறது கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை. வேதத்தை போய் நீங்க வீட்டுல வாசிங்க. கண்பார்ந்த தேவச்சனமே, யோசேப்பை கண்டு தன் கூட பிறந்த சகோதரர்களுக்கே வைத்தரிசல். யாருக்கு வைத்தரிசல்? ஹலோ, யாருக்கு வைத்தரிசல்? கூட பிறந்தவங்களுக்கு தான். அடுத்த ஆளு கிடையாது. ரோட்ல போற வாட்சி நல்லா இருப்பான்னுடுவான். அந்த கூட பிறந்த என்ன பண்ண தெரியுமா? கொஞ்சமும் ஏமாத்துதல். குடும்பம் தேவ வார்த்தையில கட்டுப்பட்டு இருக்கணும். யாக்கோபு தான் அண்ணனை ஏமாத்தினான். அண்ணனை போலவே வேஷம் போட்டு தகப்பன் இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆனா யாக்கோபு இஷ்டப்பட்ட பிள்ளை யோசேப்புடைய வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், பாரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பாடுகள் இருந்தது. இதை கண் வாழ்ந்த தேவ ஜனமே, சொந்த சகோதரர் என்ன பண்ணாங்க? பாலு கிணறுல தள்ளி போட்டாங்க. எங்க தள்ளி போட்டாங்க? ஹலோ, இருக்கிறீங்களா? எங்க போட்டாங்க? சத்தமா. தண்ணி இல்லாம கிணறு. தண்ணி இல்லாத ஒரு கிணறுல பாலு கிணறு தூக்கி போட்டாங்க. அப்பாட்ட வந்து யாக்கோபு கேக்குறாரு, எங்க பாயா பிள்ளை? இந்த துணி எடுத்து போய் காமி. கரண்டி என்ன பண்ணிச்சு? மிருகம் அடிச்சு சாப்பிட்டுச்சு. பொய்ய சொல்றாங்க. ஆதாம், சரி, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. எத்தனை பேரு? ஹலோ, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. இந்த மூணு பேர்ல யார் தீர்க்கதரிசி? நோ, யாக்கோபு தீர்க்கதரிசி. அது எப்படி நான் சொல்றேன்? கடைசி பால கண்ணர்ல போட்டாங்க. இந்த காலவேளை செய்தி கேட்கிற அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உன் சூழ்நிலை, உன் கூட இருக்கிறவங்களே, உன்னை நண்பனா பார்த்தவங்க, உன்னை நல்ல ஒரு தலைவனா பார்த்தவங்க, இன்னைக்கு உன்னை பால கிணறுல போட்டு இருக்கலாம். ஆனா விடுவிக்க அன்னைக்கு யோசுவா, அன்னைக்கு ஜாசுவாவுக்கு, யோசேப்புக்கு விடுதலை கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு உனக்கு விடுதலை கொடுத்தார். எந்த பாதைகள் இருக்கிறியோ, இந்த கால வேளையிலே கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகம் உன்னை தள்ளி வைத்து இருக்கலாம், ஒருவேளை இந்த உலகம் உன்னை பராமரித்து வைக்கலாம், இந்த உலகம் நீ சரியில்லை சொல்லி பட்டத்தை வைத்திருக்கலாம், உன்னை குற்றம் குடித்து பார்த்திருக்கலாம். அந்த நல்லா சொல்ற கேட்டுங்க, அன்னைக்கு யோசேப்புக்கு விடுதலை கொடுத்த கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுற எல்லா பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பால் நிழல்ல போட்ட உடனே யாரோ ஒருத்தர் தூக்கி அவன் அடிமையை வித்துட்டாங்க. அடிமையா வித்தாங்க. எகிப்துல ஒரு அடிமையா வச்சாங்க. ஆனா அவன் தேவனை ஆராதிப்பதும் தேவனை துதிப்பதும் கர்த்தரை கனப்படுத்துவதும் ஒரு நாள் அவன் கைவிடல. சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அவன் கஷ்டத்தின் பாதையில, நிந்தையின் பாதையில, அவமானத்தின் பாதையில, போராட்டத்தின் பாதையில, கண்ணீரின் பாதத்துல, துக்கத்தின் பாதத்துல நீ அதாவது தப்பே செய்யாம உன் மேல வீணா பலி போட்டிருந்தாலும் இன்னைக்கு நல்லா சொல்ற கேட்டுக்க. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, அன்னைக்கு யோசேப்பை கண்ட கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். யோசேப்புடைய கூக்குரலை கேட்ட கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய கூக்குரலை கேட்கிறார். இன்னைக்கு நீ வாழவே முடியாதுன்னு சொல்லி உன்னை அவமானப்படுத்தி இவன் லாக்கி இல்ல, எதுக்கு பிரயோஜனம் இல்லாதன்னு சொல்லி உன்னை தள்ளி வச்சிருக்கிற நல்லா கேட்டுக்க. உன்னையும் தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். யோசுவாவை தேடி வந்த கர்த்தர் இந்த கால வேளையில உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்?
இந்த காலவேளையில யோசேப்புக்கு விடுதலை கொடுத்து அவனை பாலும் புலியிலிருந்து உயர்த்தி அவனை ஒரு எகிப்துக்கு ஒரு அதிபதியாய் கர்த்தர் வைத்தாரானால் இன்னைக்கு நல்லா சுபஞ்சிக்க இந்த யோசேப்பு ஆராதித்த ஆண்டவரை நீ ஆராதிக்கிறபடியால் உன் வாழ்க்கையில உன் சிறப்பை கர்த்தர் மாத்தி உன் சூழ்நிலைகளை மாத்தி உன் பிரச்சனைகளை மாத்தி உன் அவமானங்களை மாத்தி உன் நிந்தைகளை மாத்தி உன் போராட்டங்களை மாத்தி யோசேப்பை போல உயர்த்த வல்லவராக இருக்கிறாமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? காலை வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லவர். ஆமென். ஜீசஸ். ஆமென். அவர் நல்லவர். அவர் வாக்கு மாறாத ஒரு ஆண்டவர். அவர் கண்ணீர் மணி போல உன்னையும் என்னையும் பாதுகாக்கிற ஆண்டவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிச்சோம் தேவ ஜனமே? யோசேப்புடைய சூழ்நிலை சும்மா இல்ல, வாயிலெல்லாம் சொல்ற மாதிரி கிடையாது. ஒரு பக்கம் தகப்பனுடைய அன்பு இல்ல, யார நம்பி கூட வந்து பார்க்க வந்தான், கூட இருந்த அண்ணன் தம்பிகளே இன்னைக்கு வந்து இவனை வித்துட்டாங்க, அலுவலியில போட்டாங்க, அவன் வாழ்க்கையே ஒரு இருளான வாழ்க்கைய மாத்தினாங்க. யாரு கூட பிறந்தா இன்னைக்கு வேற யாரும் இல்ல. இன்னைக்கு உன் கூட இருந்தவங்க தான், உன் கூட சாப்பிட்டவன் தான், உன்னை பத்தி நல்லா பேசுனவன் தான் இன்னைக்கு உன்னை பத்தி தப்பா பேசுவான். அது இயற்கை. நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இவன் கனவை கண்டான், எல்லா சகோதரரும் இவன் காலில் விடுவான்னு சொல்லி கனவை கண்டான். ஆனா இந்த கனவே அவனுக்கு பொறாமையா போச்சு. நல்லா புரிஞ்சுக்க, வயசு சின்னவன் தான், இவன் சின்னவன் சொல்லி நீ நினைக்காத. கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்து ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தை கர்த்தரே நடத்துவாரானால் அந்த தரிசன விரோதமாய் எவன் நின்னாலும் சரி, எவன் நின்னாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னைய கர்த்தர் எடுத்துருவார். தரிசனத்தை கொடுக்க பார்க்காத, பொறாமை கொள்ளாத. ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அன்றைக்கு யோசேப்பை கர்த்தர் ஒரு அடிமைத்தனத்தை போட்டப்ப கூட உண்மையா இருந்தாயா? இன்னைக்கு நீ இருக்கிற சூழ்நிலை எதனா இருக்கட்டும், மனுஷனுடைய பார்வைக்கு நீ வேணா அசாட்டையா சின்னவனா கூட இருக்கலாம், வயசுல சின்னவனா இருக்கலாம். இவனுக்கு இவ்வளவு பெரிய தரிசனமா? இன்னைக்கு அண்ணன் தம்பிகளா தான் பார்த்தாங்க. இவன் காலில் வந்து நான் விழணுமா? சின்ன பையன், பொடி பையன் காலில். பொடி பையன் இல்லையா, பொடி பையன் அழைச்சவர் ஆண்டவர் பெரியவர். நல்லா புரிஞ்சுக்கோ, பொடி பையன் அழைச்சது ஆண்டவர் தாங்க, மனுஷன் அழைக்கல. உன்னை அழைச்சது கர்த்தர், தரிசனத்தை கொடுத்தது கர்த்தர், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவது கர்த்தர். இன்னும் எச்சரிப்பை சத்தத்தை கொடுக்கிறேன், கேட்டுக்க. உன் வாழ்க்கையில என்ன நடக்கிறோமோ அது கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆமென். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை, யோசேப்புக்கு கொடுத்த அந்த ட்ரீம், அந்த தரிசனத்தை யோசேப்பு கொண்டுதான் கர்த்தர் நிறைவேற்றுவார். அது நீ பொறாமைப்பட்டாலும் சரி, வைத்தறிச்சல் பட்டாலும் சரி, நீ இல்லாத பொருளா சொல்லி கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, விரோதமாய் நின்னாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்க, கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஆண்டு என்ன பண்ணுவாரு? தரிசனத்தை நிறைவேற்றுவார். எல்லாரும் மேல ஒரு தரிசனத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். உள்ளங்கையில் நான் வரைஞ்சிருக்கேன் கர்த்தர் சொன்னார் இல்லையா? எல்லாரும் மேல ஆண்டு தரிசனம் வச்சிருக்கிறார். உன் மேல வரைச்சு எழுதி இருக்கிறாரு, உன் மேல எழுதி இருக்கிறாரு. கர்த்தர் இந்த சபையில இருக்கிற எல்லா ஜனத்து மேலையும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏன்னா தாயின் கர்ப்பத்துல பேர் சொல்லி அழைக்கும் போதே உன் கருவு உருவாக்கும் என்பதாகவே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பேர் சொல்லி அழைச்சிட்டாரு. ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? பேர் சொல்லி அழைச்சாரு. அழைச்ச ஆண்ட சும்மா விட்டாரா? அதுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து உள்ளங்கையில கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? உன்னை வரைஞ்சிருக்கிறாரு. யோசேப்பை உயர்த்தணும் கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அது மனுஷன், நீ என்னையா பண்ண முடியும்? நீ என்ன விரோதமா நிக்க முடியும்? நீ பெரிய ஆளு, இன்னைக்கு உன்ட பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், வயசுல அதிகமா கூட இருக்கலாம். உன்னை கொண்டு ஒரு தரிசன கர்த்தர் வச்சு உன் தரிசன கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தாரு தானே.
கொடுத்தாரா கொடுக்கலையா? அப்போ அடுத்த சின்ன பையனுடைய தரிசனத்தை கர்த்தர் அவன் நாட்களிலே நிறைவேற்றி தருவார். அது என்ன செய்யணும்? மூத்தவங்க வழி விடணும். யோசேப்புடைய சகோதரன் என்ன பண்ணிருக்கணும்? வைத்தறிச்சல் படாம தம்பியுடைய தரிசனத்தை நிறைவேற்ற கூட நின்று இருக்கணும். அல்லேலூயா. காலை வேளையில உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்தை நிறைவேற்ற இன்னைக்கு நீ தேவையா இருக்கிற. யார் தேவை? நீதான் ஆண்டவருக்கு தேவை. மனுஷன் இல்ல, நீதான் ஆண்டவருக்கு தேவை. ஏன் நீ தேவை தெரியுமா? உன்னை கொண்டு தான் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவா. எகிப்துல இவனை உயர்த்தணும்னு சொல்லி கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால யோசேப்பு அங்க தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது எந்த மனுஷ விரோதம் வந்தாலும் சரி, என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, நீ துதிக்க வேண்டிய தேவனை துதிச்சு, ஆராதிக்க வேண்டிய தேவனை ஆராதித்து, உன் பரிசுத்தத்தை நீ பாதுகாத்துக்கொள். தரிசனங்களை கொடுத்தவர் அந்த தரிசனங்களை நிறைவேற்றுவார். எந்த மனிதர்களும் சரி, கூட பிறந்த சகோதரர் சரி, உன்னோடு இருந்தவங்க சரி, எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. விசுவாசி காலையிலே அழைத்த ஆண்டவர் உன்னை நடத்த வல்லவராய். பிரைஸ் காட். ஆமென். ஜீசஸ். அடுத்து சொல்றது நல்லா கேட்டுக்க. தரிசனம் யார் கொடுத்தது? இந்த கனவு யோசேப்புக்கு யார் கொடுத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். தெய்வம் கொடுத்தார். ஆமென். இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை கர்த்தர் யார் கொடுப்பாரு? கர்த்தர் தான் கொடுப்பாரு. இப்ப அந்த தரிசனத்துக்கு விரோதமா நல்லா புரிஞ்சுக்க, தரிசனத்தை நிறைவேற்ற அந்த நபரை கொண்டு தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்ப யோசேப்பு கொண்டு தான் அந்த ட்ரீம் நிறைவேறணும். இப்ப யோசேப்புடைய தரிசனத்தை நீ எடுத்துக்க, நீ பாக்கலன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. ரொம்ப ஆழமான சத்தியத்தை சொல்றேன். யோசேப்பு கொடுத்த தரிசனத்தை இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன்னு வை, கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீ யோசேப்பு சின்ன பையன், யோசேப்புனால முடியாது, அதனால இந்த தரிசனத்தை நான் நிறைவேற்ற போறேன்னு சொல்லி அதை எடுத்து நீ நிறைவேற்ற போனால், கர்த்தருடைய எச்சரிப்பை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அந்த தரிசனம் நீ யோசேப்பு எடுக்கல, கர்த்தர்ட்ட நீ புடுங்குற. யார்கிட்ட புடுங்குற? கொடுத்த ஆண்டவருடைய திட்டங்களை மாத்த நீ வர. அதுக்கு வராத, அந்த ஒரு காத்து வராது. ஆனா யோசேப்போட இணைந்து திட்டங்களை நிறைவேற்ற ஒரு தேவ மனுஷனாய், தேவ மகளாய் நீ இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் கொடுத்தாதான் நடக்கும். மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். கர்த்தர் கொடுத்தாதான் நடக்கும். கர்த்தரே உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்து அந்த தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வர நேரத்துல நீ அதை பிடுங்கி, அந்த தரிசனத்தை நீ பிடுங்கி அதை நான் நடத்த போறேன்னு சொன்னா, கர்த்தர் விரோதமா நிக்கிறேன். உனக்கு விரோதமா ஆண்டவரே நிக்குவார். மனுஷன் நிக்க மாட்டார், ஆண்டவரே நிக்குவார். அப்போ தேவ மனுஷன் சின்ன பையனை ஏமாத்திடலாம், சின்ன பையனை மறக்கலாம், அவனை பத்தி தவறா பேசலாம், என்ன வேணா அப்படி பேசலாம். ஆனா கொடுத்த தெய்வத்துக்கு விரோதமா நிக்க முடியுமா? ஆண்டவர் அவன் கையில கொடுத்துட்டாரு, பொக்கிஷத்தை கொடுத்துட்டாரியா. அந்த தரிசனத்தை நிறைவேற்றி ஒரு மனமாய் நின்று அந்த தரிசனத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அதுதான் தரிசனத்தை நிறைவேற்ற ஒரு மனம் நமக்கு தேவை. காண்கின்ற சகோதரனை நீ நேசிக்க முடியாத, காணாத சகோதரன் எப்படி நீ தெய்வத்தை எப்படி நேசிக்க முடியும்? உன் பார்வையில் அவன் சின்னவன் தாயா, அவனை உருவாக்க வேண்டியது உன் கடமை. சின்ன ஏன்னா நீ மூத்தவரா இருக்கிறதுனால சின்ன பையன் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற உருவாக்கணும். இன்னைக்கு உன் குடும்பத்துல கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. நீ பரிசுத்தமா குடும்பத்தை நீ வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென் என்று? சத்தமா சத்தம் போதாது. காலையிலே நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்துட்டு ஒரு ஆமென். திட்டங்களை நிறைவேற்ற நீ தேவை. யோசுவா எத்தனையோ பாடுகளை சந்திச்சான், அவமானத்தை சந்தித்தான், எண்டைகளை சந்திச்சான், போராட்டத்தை சந்திச்சான். ஆனா அவன் வாழ்க்கையில ஒரே ஒண்ணு மட்டும் தான் பிடிச்சுக்கினான்.
தேவ சமூகம், ஆமென். தேவ சமூகம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஓயாம, ஆமென். கர்த்தர் ஓயாம, நல்லா புரிஞ்சுங்க. அவனை குழியில போட்டப்போ ஒரே ஆச்சரியமா இருக்கும். ஏன் அண்ணன் தம்பிங்களா, ஏன் அண்ணனா, இந்த அண்ணனை நான் அவ்வளவு அழகா நேசிச்சேன், அண்ணன் பேச்சு நான் மீறி இல்லையே, இவருக்கு இவ்வளவு கனத்தை கொடுத்தனே, இந்த மூத்த அண்ணன் வந்து என்ன குடிச்சு போட்டாரு. இந்த அண்ணன் மூணாவது அண்ணனை பார்த்தா அவர் செஞ்சதை நான் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேனே, என் கூடவே எனக்கு போவார் வருவார் எல்லாம் பார்த்தாரு, இந்த அண்ணனை என்ன வித்துட்டாரு. சகோதரா சகோதரி நல்லா புரிஞ்சுங்க. காலங்கள் வரும்போது கூட இருக்கு உன்னை பார்த்து ஜெலஸ் பண்ணலாம், விரோதமா நிக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவனை குழியில போடும் போது யாரை நம்பி நின்னானோ அவெல்லாம் கைவிடும் போது அவன் ஆண்டவரை பார்த்துட்டு அவனுடைய கண்ணீர் அப்படியே ஆண்டவர் சம்பந்தம் இறக்கினான். கைவிடப்பட்ட நிலையில இந்த பக்கம் தகப்பட்டு போய் சொல்ல முடியாது, ஏன்னா இவன் அடிமைக்கு வித்துட்டாங்க, ஓட முடியாது. அடிமை தினத்தில் அவனால சொல்ல முடியாது. உன் நியாயத்தை, உன் நீதியை உன் தகப்பட்டு போய் நீ சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை யோசேப்புக்கு இருந்தது. ஆனால் தேவ சமூகத்தில் அவன் கண்ணீரிட்டு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். எல்லா கூக்குரலும் சொல்ல 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 அவன் அப்படியே போர்த்திவால் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. போர்த்திவால் வீட்டுக்கு வந்த உடனே அங்கே ஒரு பெரிய உபத்திரம். அவனுக்கு அவன் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்போது கூட தன் பரிசுத்தத்தை பாதுகாத்து அவன் நீதியாய் வந்த வாழ்க்கையை செம்மையாய் நடந்தான், பரிசுத்தத்தை பாதுகாத்தான். ஏன்னா அவன் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம், அவன் ஆராதிக்கிற தெய்வம் நீதியின் தெய்வம், அவர் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமுள்ள ஒரு தெய்வம். யோசேப்பு ஒரு நாளும் நல்லா புரிஞ்சுக்க, போத்திபால் வீட்டுல வேலை செய்யும் போது அவன் ஒரு நாளும் ஆண்டவர் பார்த்து என்ன விடுதலாக்குன்னு சொல்லல, கொடுத்த வேலையை உண்மை உத்தமனா செஞ்சான். அந்த வீட்டுல நல்ல உலாவி வந்தாலும் ஒரு நாளும் அந்த அடிமன்றத்துல அவன் வந்து தகப்பன போய் பார்க்கல, கொடுத்த பொறுப்பு அப்படியே செஞ்சு வந்தான். நாட்கள் வந்துச்சு, நாட்கள் வந்துச்சு, கர்த்தர் அவனை உயர்த்தினார், எகிப்துக்கே அதிபதியாய் கர்த்தர் வைத்தார். இந்த காலவேளை தேவ ஜனமே, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய திட்டங்கள் வாழ்க்கை நிறைவேறுமானால் எல்லா மனுஷனும் பார்க்கத்தக்கதாய் அந்த தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். கேவலமா இருக்கலாம், இன்னைக்கு நீ சாபத்துல இருக்கலாம், ஒருவேளை தரித்திரம் இருக்கலாம், ஒருவேளை நின்ற அவமான பிரச்சனைகள் இருக்கலாம். நல்லா சொல்றேன் கேட்டுக்க, உனக்கு ஒரு நாள் கர்த்தர் வச்சிருக்கிறார், உனக்கென்று கர்த்தர் ஒரு நாள் வைத்து இருக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேறும் போது, தரிசனம் நிறைவேறும் போது இவர்தான் என் ஆண்டவர் என்று, இவன் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் என்று அநேகர் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? மகிமை கொண்டு வருவார். இந்த மகிமை தான் உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன திட்டத்தை வச்சிருக்காரோ அந்த திட்டங்களை நிறைவேற்று. ஒருவேளை நீ திருமணமாய் உனக்கு குடும்பம் இருக்குமானால் நல்லா புரிஞ்சுக்க, கணவன் தன் மனைவி பிள்ளையை நேசித்து பராமரிக்கிற பரிசுத்தத்தை நீ பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. அந்த திட்டத்தை நீ நிறைவேற்று. ஒருவேளை நீ நல்ல ஒரு தாயா இருந்து, நல்ல ஒரு மனைவியா இருந்து தேவர் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு. அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு திட்டத்தை கத்த வச்சிருக்கிற நீ கல்யாணம், நீ நினைக்கலாம் போய் இவனை கட்டிக்கிறதோட இவனை கட்டினதோட நான் வேற யாருன்னா ராஜாவை கட்டின பெரிய வீட்டுல கட்டின இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். கர்த்தர் உன் வாழ்க்கையில வச்ச திட்டத்தை நிறைவேற்றத்தான் இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹலோ, இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். இந்த வாழ்க்கையில உன் வாழ்க்கையில கர்த்தர் நீ வாழ்ற வாழ்க்கையில கொடுத்த திட்டங்களை நீ நிறைவேற்றத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. திட்டங்களை தருவது யாரு? அதை செயல்படுத்துவது யாரு? அதை செயல்படுத்த இந்த பாத்திரம் தேவை. உன் வீட்டுக்கு நீ தேவை,
உன் குடும்பத்துக்கு நீ தேவை. இன்னைக்கு நீ உருப்பட மாட்ட, இந்த குடும்பம் உருப்படாது, இந்த குடும்பம் சரியில்லை, இந்த மனுஷன் சரியில்லை, இவன் சரியில்லை, எவனா சொல்றானோ அவனுக்கு முன்பதாய், அவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசி? யோசேப்பு உயர்த்தின கர்த்தர் இன்னைக்கு உன் வாழ்க்கை உயர்த்துவார், உன்னை தாங்குவார், உன்னை தப்பு வைப்பார், உன்னை ஏந்துவார். அது மட்டும் இல்ல, உன்னை அவரே நடத்துவார். நல்ல ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வீட்டுல குடும்ப ஜெபம் தேவை. வீட்டுல கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நல்ல ஒரு அபிஷேகத்துல நிரம்பி, அந்நிய பாஷைகளை பேசி, ஆவியில நிரம்பி பரிசுத்தத்தை நீ பாதுகாக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஏன்னா யோசேப்பு தன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை பாதுகாத்தான். அவன் பரிசுத்தத்தை பாதுகாத்ததுனால அவனுக்கு எந்த சூழ்நிலையும் அவன் ஆண்டவரை விட்டு இடறி தள்ளி ஓடாம அவன் லக்கை நோக்கி ஓடினான். வேலை போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நிந்த இருக்கலாம், அவமானம் இருக்கலாம். நல்லா சொல்ற கேட்டுங்க, அந்த இடத்துல தான் கர்த்தர் தலையை உயர்த்துவார். அந்த இடத்துல தான் கர்த்தர் தலையை உயர்த்துவார். நீ படிக்கிற காலேஜ்ல, ஸ்கூல்ல கூட சரி, உனக்கு விரோதமா 1000 பேசுறாங்க, நீ சரியில்லை சரியில்லைன்னு சொல்லும்போது நீ கர்த்தர் முன்பதான் சரியா இருந்து பாரு. எங்கெல்லாம் நீ சரியில்லைன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் உன்னை கர்த்தர் நீதிமான்களாய் நிப்பாட்டுவார். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க தரிசனத்தை நிறைவேற்ற தேவனே கூட இருந்தார். எந்த அண்ணன் தம்பிகள்லாம் காலில் விழ மாட்டேன்னு விழணுமே தரிசனத்தை சொன்ன உடனே, கனவை சொன்ன உடனே இவனை அடிச்சு நாசனம் பண்ணி போட பார்த்தாங்களோ, ஒரு நாள் வந்துச்சு தகப்பன்ல இருந்து, யாக்கோபுல இருந்து அண்ணன் தம்பிகள்லாம் இப்போ யோசேப்பை பார்க்க வராங்க. யார பார்க்க வராங்க? யோசேப்பை பார்க்க வரும்போது, அன்னைக்கு அடிமைக்கு வித்து போட்டுதானே யோசேப்பு இன்னைக்கு அதிபதியாய் நின்று கொண்டு இருக்கிறான். படி அழுக்கலாம், அண்ணன் தம்பிகள் படி அழுக்கலாம், சாப்பாட போடுற அளவுக்கு அதை கண்ட தரிசனத்தை நிறைவேறியது. சகோதரெல்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் நிக்கிறாங்க, யோசேப்பு வந்து அப்படியே வழங்குறாங்க. ஏன்னா கண்ட தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நாட்கள் தாமதமாகலாம், நாட்கள் தாமதமாகலாம், அழைத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றாம விட மாட்டார். காலை வேளையில இதை கொண்டு தரிசனத்தை நிறைவேற்ற யோசேப்பு போல வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. கண்ணில் மூடி தலைகளை தாழ்த்து கர்த்தருடைய பந்திக்கு நான் போக ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா.